அவங்களுக்கு சுகம் தரும் அப்படி அவங்க நம்பினாங்க. Because she believed, she spent the money. அவங்க நம்பினதுனால பணத்தை எல்லாம் செலவழிச்சாங்க. But the Bible says the condition grew worse. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அவங்க நிலைமை வர வர மோசமா போச்சுன்னு சொல்லுது. Because every day she could see herself bleeding. ஒவ்வொரு நாளும் ப்ளீடிங் போயிட்டே இருக்குது அவங்களுக்கு. She saw bleeding. அவங்க கண்ணால பாக்குறாங்க. She saw bleeding. அவங்க கண்ணால ரத்தப்போக்க So பாக்குறாங்க. when she saw, she was speaking what she saw. அவங்க கண்ணால பார்த்ததுனால பார்த்தத பேசுனாங்க. So what she saw, கண்ணால எதை பார்த்தாங்களோ, what she felt, எது உணர்ந்தாங்களோ, what she spoke, அவங்க எது பேசினாங்களோ began to grow what? அவங்க அது வளர ஆரம்பித்தது. Began to grow what? Can you see this growing? இங்க பாருங்க, இந்த செடி, இந்த விதை வளர்ந்துட்டு இருக்கு. Can you see this growing? இந்த விதை வளர்றத பாக்குறீங்களா? Now let's say this is the sickness. இப்ப அதுதான் நோய் அவங்களுக்கு. Every year it is growing. ஒவ்வொரு வருஷமா வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு. Because she is speaking what she can see. அவங்க கண்ணால பாக்குறத பேசிட்டே இருக்காங்க. She is speaking what she has experienced. அவங்க என்ன அனுபவிக்காங்களோ அதை பேசிட்டே இருக்காங்க. She is speaking what the doctor told her, no cure. டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை பேசிட்டே இருக்காங்க. She is speaking of all the money that she has gone. எல்லா மணியும் போச்சு, பணம்லாம் போச்சு, அதை பேசிட்டே இருக்காங்க. So what she is speaking is growing worse. என்னத பேசினாங்களோ அது வளர்ந்து 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 கேடுட்டது. 12 years ago, 12 வருஷம் பேசியாச்சு. one day. ஒரு நாள். 27, one day. ஒரு நாள். 27வது வசனம். When she heard of Jesus. அவர், வாசிங்க 27. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. When she heard of Jesus. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. Question, did she see Jesus? அவங்க ஆண்டவர் இயேசுவை பார்த்தாங்களா? Did she see Jesus? ஆண்டவர் இயேசுவை பார்த்தாங்களா? Did she attend any meeting of Jesus? ஆண்டவர் இயேசு நடத்தின மீட்டிங் போனாங்களா? She only அவங்க கேட்டாங்க. She only கேள்விப்பட்டு. heard of Jesus. ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. Question, what did she hear about Jesus? அவங்க என்ன கேள்விப்பட்டாங்க ஆண்டவர் இயேசுவை பற்றி? Jesus is very handsome. ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்ல அழகா இருக்காரு. He is looking for a bride. அவர் ஒரு பொண்ணு பார்க்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. What did she hear about Jesus? என்ன கேட்டாங்க? ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க. What did she hear about Jesus? ஆண்டவர் இயேசுவை பற்றி என்ன கேள்விப்பட்டாங்க? Surely she heard about Jesus, that he is a நிச்சயமா healer. நிச்சயமா ஆண்டவர் இயேசு ஒரு குணப்படுத்தக்கூடியவர்ங்கிறத கேள்விப்பட்டாங்க. She heard about Jesus, that he is a healer. அவர் ஒரு குணமளிப்பவர். The blind can see. கண்ணு தெரியாத குருடங்க The பாக்குறாங்க. deaf can hear. செவிடங்க கேக்குறாங்க. The dumb speak. ஊமையர்கள் பேசுறாங்க. The cripple get healed. முடமானவங்க எந்திச்சு நடக்கிறாங்க. Hey, even the dead get up and they walk. இறந்தவங்க கூட உயிரோடு எழும்புறாங்க. When she heard about Jesus, அவங்க ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. now is she looking at a bleeding or is she looking at Jesus? அவங்க போற ரத்தப்போக்க பார்த்துட்டு இருக்காங்களா, இயேசுவை பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போ So is she looking at what is seen or is she looking at what is unseen? கண்ணால பார்க்கறத பார்த்துட்டு இருக்காங்களா, பார்க்காதத பார்த்துட்டு இருக்காங்களா, காணாதத பார்த்துட்டு இருக்காங்களா? So when she is looking at unseen, what is she saying? See what is she saying? When she heard about Jesus, she came in the press behind and touched his garment, for she said, Jesus heal me, please pray over me. பாருங்க, கேள்விப்பட்டு வாசிங்க. மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து, Jesus pray over me. அவருக்கு பின்னால் வந்து இயேசுவே எனக்காக ஜெபியும் அப்படி சொன்னாங்க. Jesus heal me. ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் சொன்னாங்களா? No. If she is suffering from 12 years, did she speak anything about her sickness? 12 வருஷம் ஆச்சு. அவங்க ஏதாவது அந்த வியாதியை பத்தி பேசினாங்களா? So what was her habit for 12 years? When she heard about Jesus, did she break that habit and develop a new habit? 12 வருஷமா அவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்தது? அவங்களோட வியாதியை பத்தி விளக்கமா சொல்ற பழக்கம் இருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த நிமிடத்தில் அந்த பழக்கத்தை மாற்றி விட்டார்கள். பழைய பழக்கத்தை மாற்றி விட்டார்கள். What you got on your lap? மடியில் என்ன இருக்குது?
என்ன இருக்குது? Hey, what do you got on your lap? என்ன இருக்குது மடியில? What do you got on your lap? மடியில என்ன இருக்குது? What do you got on your lap? உங்க மடியில என்ன இருக்குது? What do you got on your lap? மடியில என்ன இருக்குது? What do you got on your lap? உங்க மடியில என்ன இருக்குது? You got on your lap the word that became flesh, that is Jesus Christ of Nazareth. வார்த்தை மனுவுருவாக்கி மனிதனானார். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு உங்க மடியில. You got Jesus. உங்ககிட்ட ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. She heard about Jesus ஆண்டவர் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டாள். and she spoke about him. ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசினாள். You got Jesus. உங்ககிட்ட ஆண்டவர் இயேசு இருக்காரு. Are you speaking about Jesus? நீங்க- What you read in the book? நீங்க வாசிக்கிற அந்த இயேசுவை பற்றி நீங்க பேசுறீங்களா? Are you still speaking about your sickness? உங்க நோயை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? Or are you still talking about your problem? உங்க பிரச்சனையை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? Which one? எதை பேசிட்டு இருக்கீங்க? No. I said that word became flesh நான் சொன்னேன் வார்த்தை மனு உருவானார். and you started to laugh. அவங்க சிரிப்பு வந்துச்சு. Come here. Freddie, get this on the camera. Get the Bible and come. Get Jesus and come. You are laughing. நீங்க சிரிச்சிட்டு இருந்தீங்க. This is the word became flesh. இதுதான் அந்த வார்த்தை தான் மனு உருவானார். The woman touched the garment. அந்த அம்மா வந்து ஆண்டவருடைய ஆடையை தொட்டாங்க. You are touching Jesus. நீங்க வந்து ஆண்டவரையே தொட்டுட்டு இருக்கீங்க. If that woman got the power, அந்த அம்மாவுக்கு அந்த சக்தி அப்படி வந்துச்சுன்னு சொன்னா, do you want to experience the power? உங்களுக்கு அந்த சக்தியை நீங்க அனுபவிக்க இப்ப விரும்புறீங்களா? Amma? Close your eyes கண்ணை மூடிக்கங்க. and say these words. இந்த வார்த்தையை சொல்லுங்க. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, that woman அந்த பெண் touched your garment. உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டாள். And she experienced the power of God. ஆண்டவருடைய வல்லமே அவள் உணர்ந்தாள். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I am not touching the Bible. நான் இப்போது பைபிளை தொடவில்லை. But I am touching the word. ஆனால் வார்த்தையை தொடுகிறேன். The word that became flesh. அந்த வார்த்தை தான் மனு உருவானது. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, for the first time, முதல் முறையாக I am looking at you, நான் உம்மை பார்க்கிறேன். the unseen, காண முடியாததை காண்கிறேன். through your word. உம்முடைய வார்த்தையின் மூலம் காண்கிறேன். I am not touching your garment, நான் உம்முடைய ஆடையை தொடவில்லை. but I am touching you, Jesus. ஆனால் உம்மை தொடுகிறேன் இயேசுவே. And right now, Jesus, ஆண்டவர் இயேசுவே, இப்போதே your power is flowing into my body. உம்முடைய வல்லமை என் உடலுக்குள் பாய்கின்றது. Keep saying that again. திரும்பி சொல்லுங்க. இயேசுவே, இப்போது உமது வல்லமை என் உடம்புக்குள் பாய்கிறது. இயேசுவே, இப்போது உமது வல்லமை என் இதயத்தில் பாய்கின்றது. இயேசுவே, இப்பொழுது உம்முடைய வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. Keep saying. இயேசுவே, இப்பொழுது உம்முடைய வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. இயேசுவே, இப்பொழுது உம் வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. இயேசுவே, இப்பொழுது உம் வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. Keep saying, keep saying, keep saying. இப்பொழுது உம் வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. Very good. Very good. இயேசுவே, இப்பொழுது உம் வல்லமை என் உடலுக்குள் Jesus is touching you now. இயேசுவே, இப்பொழுது உம் வல்லமை என் உடலுக்குள் பாய்கிறது. Very good. இயேசுவே, இப்பொழுது வல்லமை என் உடலுக்குள்
Very good. The love of God is flowing into you now. God is touching you, baby. He is loving you. ஆண்டவர் உன்னை அன்பு செய்கின்றார். He is filling you with His love, with His presence. அவருடைய அன்பால் உன்னை நிரப்புகிறார். That's God's love. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. Thank you, Father, அப்பா பிதாவே உமக்கு for நன்றி. teaching this baby. இந்த அருமையான மகளுக்கு இதை கற்றுக் That this is கொடுத்ததற்காக not நன்றி. just a Bible. அவள் பைபிளை மட்டும் தொட்டு This is கொண்டிருக்கவில்லை. not just a book. இது ஒரு புத்தகம் கிடையாது. But this is the very flesh of your Son, Jesus. இது ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். I thank you, Lord, for the power that is flowing into her. அப்பா இந்த அருமையான சகோதரிக்குள் உமது வல்லமை பாய்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Healing her of all her hurt feelings. அவளுடைய எல்லா மனதில் இருக்க காயங்களையும் இப்போது நீர் ஆற்றி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி. All the rejection. எல்லா விதமான மறுப்புகளும் இப்போது காயங்களும் ஆறி கொண்டிருப்பதற்காக நன்றி. All the bitter memories. எல்லா விதமான கசப்பான எண்ணங்களும் இப்போது குணம் பெறுவதற்காக நன்றி. And filling her with love. இப்போது அன்பினால் அவளை நிரப்புவதற்காக நன்றி. Father, she will remember this experience all her life. அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த அனுபவத்தை அவள் நினைவில் வைத்திருப்பாள். And thank you, Lord, for choosing her. அப்பா பிதாவே அவளை நீர் தேர்ந்து கொண்டதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். For calling her. அவளை நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். That she is drunk in your spirit. அவள் இப்போது உமது ஆவியிலே அவள் நிறைந்திருக்கின்றாள். She is drunk in your love. உம்முடைய அன்பை அவள் இப்போது சுவைத்திருக்கின்றாள். And wherever she goes, Lord, எங்கெங்கெல்லாம் அவள் செல்கின்றாளோ your presence goes with her. உம்முடைய பிரசன்னம் அவளோடு செல்வதற்காக உமக்கு நன்றி. Thank you and praise you. அப்பா பிதாவே உம்மை போற்றுகின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Can you give me the mic and ask her what is happening to her? நல்ல கஷ்டத்தோடு நான் வந்திருக்கேன் இங்கே. Say it loudly. என் ஃப்ரெண்டு தான் என்ன ஃபோன் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வரணும் I come to a lot of problem. My friend is brought here. ஃபோன் பண்ணி இங்கே இப்படி பிரதர் வர்றாங்க, நீ வா, நல்ல அற்புதங்கள் எல்லாம் இருக்கும், கடவுளுடைய வார்த்தைகள். My brother is coming here. Her friend invited her here. You come and attend this meeting. You can see lot of miracles happening there. நீ இங்கே வா, எனக்கு அதிசயம் நடந்துச்சு, அற்புதம் நடந்து கடவுளுடைய வார்த்தையினால. Through the word of God, I experienced miracles. So you also come like that. Her friend invited ஒரு her. 3 வார்த்தைகள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க She ஃபோனில். taught her through phone word of God. 3 words. எப்போவுமே சத்தமாக சொல்லலாம், யாராவது வீட்டில் வரும்போது சொல்ல முடியாது, மனசுக்குள்ளாடியே. She will say within herself because she cannot open and say loudly. People will be there. So she will say within herself. எப்போவுமே 24 All the time, all 24 hours. மனசுக்குள்ளாடியே அந்த வார்த்தையை நான் அவங்க சொன்னதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீயாக எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் வரைக்கும் அந்த வார்த்தையை நான் These சொல்லுவேன். words all the time. All this. Whenever she was free. Whenever she was free. What was your experience now? இப்போ இங்கே வரும்போது ஆனால் ஏன்னா வர்றது ஒரு விருப்பம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நேற்றைக்கே சுகம் இல்லை. Her mother was sick, so she doesn't plan and like to come here. எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், நமக்கு அழுது இது பண்ணுறோம், எதுவுமே ஒரு விடுதலை இல்லாமல் தானே இருக்குது. சரி போவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடங்கள். So much of bondages, no freedom. She didn't receive whenever she went to for other places. So this time she decided to come over இப்போ here. அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் அப்படி நமக்கும் ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் படிச்சு didn't அப்படியே have கேட்குறத belief. கேட்டு She wanted to liberate herself, but she didn't have the faith. இப்போ ப்ரேயர் பண்ணும்போது இப்போ நடந்து நம்ம உடம்போட பாரு நமக்கு தெரியும், வெயிட் நமக்கு இருக்கிற மாதிரி. She felt the heaviness in her body. இப்போது ப்ரேயர் பண்ணும்போது அந்த வசனத்தை சொல்லும்போது ரொம்ப நம்ம ஒரு மயிலிறகுல நம்ம நிற்கிற மாதிரி ஒரு காற்று ரொம்ப இது அப்படி மெதுவாக இருக்க மாதிரி. She felt wind blowing as if she is standing on the weightless thing. அப்படி இருக்க மாதிரி ஒரு உணர்வு. Did you have a back pain? உனக்கு முதுகுவலி இருந்துச்சா? வயிற்றில் இப்போ டாக்டருங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கடைசியாக போனேன், இனிமேல் மருந்தும் சாப்பிட மாட்டேன், ஹாஸ்பிட்டலும் போக மாட்டேன். Advised her to have an operation stomach and she decided not to take any medicine. And you had a back pain as well? Yes. என்ன வரும்போது Okay, now you check it. Your stomach is healed, your back is healed, everything is healed. Check it. இப்போ No, check. Bend and check. Any pain? What is she saying? She cannot pull his leg. You could not fold your leg. Now kneel down. Come on, kneel down.
Kneel down. No, no, kneel, முழங்கால் kneel. முழங்கால் போடு. Now you can kneel. Everything nalla. Romba. அவங்களுக்கு இதெல்லாம் Sariya. காலையில வரும்போது இதெல்லாம் பண்ண முடியல, அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லா இல்ல. She could not climb up when after food. Now she's feel better. Yeah, you can stand. I'm not going to tell you to kneel. அவங்களுக்கு இருந்த எல்லா உடம்புல இருந்த எல்லா குறைபாடுகளும் இப்போது ஆண்டவர் அவங்களுக்கு குணப்படுத்தி இருக்கிறாரு. Full package, huh? ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஹீலிங் எல்லாம் கிடைச்சிட்டு அவங்களுக்கு. The one who was laughing. சிரிச்சுட்டே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா சுகத்தையும் கொடுத்து விட்டார். She's sitting in the first bench and she's laughing. முதல்ல உட்காந்து அவங்க அப்படி ஸ்மைல் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. That's not your Bible. அது வந்து பைபிள் கிடையாது, That's Jesus. இது ஆண்டவர் இயேசு. The girl who said, I did not have the belief. அவங்க சொன்னாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. Experience the power of God. இப்போ வந்து ஆண்டவருடைய வல்லமையை அவங்க வந்து உணர்ந்தாங்க அவங்க உடம்புல. She did not even ask for a healing. அவங்க எனக்கு சுகப்படுத்துங்க அப்படி சொல்லி கேட்கவே இல்லை. And she said, Jesus, I'm touching your flesh. அவங்க சொன்னாங்க ஆண்டவர் இயேசுவே நான் உம்முடைய உடலை தொடுகிறேன் அப்படி சொன்னாங்க. Where's my brother? Raja? ராஜா எங்க போனாங்க? No, stand there only. Raja, please stand. அங்க நில்லுங்க. You said you're very intelligent. Raja, what do you see? Flesh or paper? இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களோட அறிவு இதை வந்து சாதாரண பேப்பரா தான் பார்த்துச்சு. ஆனா இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? No. With your reasoning, is it paper or flesh? உங்களோட Now it is a flesh of God. No, before it was? Paper. Ah. See, with your eyes you can see it's just paper. உங்க கண்ணால இது ஒரு பேப்பர்னு பாப்பீங்க. But with the scripture, when you look it through the scripture, the word became flesh. This is not paper, the flesh of Jesus. ஆனா இறை வார்த்தையின்படி நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தை மனுவுருவானது அப்படி பார்த்தா இது வந்து ஆண்டவர் இயேசு. When you choose to believe the unseen, நம்புவதற்கு காணாததை நம்புவதற்கு தேர்ந்து கொள்ள வேண்டும். that's when the healing takes place. அப்பதான் குணமளித்தல் நடக்கும். 12 years, 12 the ஆண்டுகளாக same woman அதே பெண் was speaking what she felt அவங்க உணர்ந்ததை அனுபவிச்சதை பேசிட்டு இருந்தாங்க. and what she saw. கண்ணால பார்த்ததை பேசிட்டு இருந்தாங்க. The same woman அதே பெண் heard about Jesus, ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு spoke the unseen, காணாததை பேசினார்கள். and received the unseen. அவங்க காணாதவற்றை பெற்றுக்கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Can we all experience the same power? நம்ம எல்லாரும் அந்த வல்லமையை நாம் அனுபவிக்க முடியுமா? I don't know whether you noticed it. நீங்க எனக்கு தெரியல நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ, When she started, அவங்க ஆரம்பிச்ச போது the words were just, I'm touching your flesh. ஆண்டவரே உமது உடலை நான் தொடுகிறேன் அப்படி ஆரம்பிச்சாங்க. She kept on saying, அது அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. and she kept on saying, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. and suddenly திடீர்னு she experienced the power and she began to cry. அப்படியே ஆண்டவருடைய வல்லமை அப்படியே இறங்கி வரும்போது அவங்க அறியாம அழ ஆரம்பிச்சாங்க. Even though my hand was there, என்னோட கை அங்க இருந்துச்சு, I promise you I was not pinching her. அவங்கள கிள்ளி விடல அழுன்னு. I did not hurt her in any way that she should cry. அவங்கள காயப்படுத்தி நான் அழ வைக்கவே இல்லை, அவங்க தான் அழுதாங்க. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. So in the same way, my friend, அதே மாதிரி தான் நண்பர்களே, when you go back home, நீங்க வீட்டுக்கு போகும்போது put your hand on Jesus ஆண்டவர் இயேசுவின் மேல் கையை வைங்க. and say these words, Lord, I saw that girl being touched. ஆண்டவரே நான் அந்த சகோதரி தொடப்பட்டதை நான் கண்டேன், I also choose to believe. நானும் இவ்வாறு நம்புவதற்கு தேர்ந்து கொள்கிறேன். I'm touching your body ஆண்டவரே உம்முடைய உடம்பை நான் தொடுகிறேன், and I'm also experiencing your love. நானும் உம்முடைய அன்பை உணர்கிறேன். And go on saying it and saying it and saying it and saying it. திரும்ப 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 அப்படி வச்சு நீங்க சொல்லிட்டே இருங்க. And you will experience the power of God there. நீங்க ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். But when you speak the unseen, நீங்க கண்ணால் காணாததை பேச ஆரம்பிக்கும் போது it shall bring it to pass. அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Now I did not know she needed an operation. அவங்களுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் டாக்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியாது. I did not know that she had a back problem. அவங்களுக்கு முதுகுலையும் வலி இருந்து அது எனக்கு தெரியாது. Now watch this. What did you write? God's word நீங்க என்ன is எழுதுங்க? the establishing force கடவுளுடைய வார்த்தையானது of the image of unseen. காணாதவற்றுடைய உருவகங்களை அமைக்கக்கூடிய சக்தி இறை வார்த்தைக்கு இருக்கிறது. I can feel only paper. எனக்கு இந்த இப்படி பேப்பர் தான் உணர்றேன், I can feel only paper. எனக்கு பேப்பரை தான் நான் உணர்றேன். But on God's word, ஆனா
இறை வார்த்தை you began to speak. அது நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, Now when you began to speak, நீங்க பேச ஆரம்பிக்கும் போது there were circumstances, சூழ்நிலைகள் இருக்குது, there were situations நிறைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் இருக்கு, that were working against you. அது உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். They just started breaking off. அது அவ்வாறு உடைந்து போகும். I don't know whether you heard it. We did not pray for a healing. நீங்க கேட்டீங்களோ என்னமோ, அவங்க இங்க நிற்கும் போது அவங்க சுகத்துக்காக நாங்க ஜெபிக்கவே இல்லை. Did she pray for healing? அவங்களும் குணப்படுத்தும் சொல்லி ஜெபிக்கவே இல்லை. Hello, did she pray for healing? அவங்க ஜெபிச்சாங்களா என்னை குணப்படுத்தும் ஆண்டவரேன்னு? But the Bible says when the woman touched Jesus' garment, the power came into her and healed her instantly. In the same way, then when she touched the flesh of Jesus, the power came into her body and healed her instantly. இந்த பெண், Wow. பெரும்பாடு நோயுள்ள பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் உடனே வல்லமை வெளிப்பட்டு அவள் நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதுபோலத்தான் இந்த சகோதரி இந்த பைபிளை கையில் வச்சு, ஆண்டவரே உம்முடைய உடலை நான் தொடுகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவருடைய வல்லமையானது அப்போதே வெளிப்பட்டு அவர்களுக்குள் இறங்கி அவர்கள் நோய்கள் குணமானது. Imagine this girl is so young. இப்போ இந்த சகோதரி இளமையான கொஞ்சம் வயசு உள்ளவங்க. At this young age, அந்த குறைஞ்ச வயசா இருக்கும்போது back is gone, அவங்களுக்கு முதுகு வலிக்குது, stomach is in trouble, வயத்துல பிரச்சனை இருக்குது, legs are in trouble, கால் முழங்கால் போட முடியல, the main spare parts are not functioning. எல்லா பார்ட்ஸ்லயும் ரிப்பேர் வந்துட்டு What will happen in our old age? வயசான பிறகு என்ன ஆகும்? இது ரொம்ப குறைஞ்ச வயசுல இளமையான காலம். Are you following? கவனிக்கிறீங்களா? See, look at the last word. What you read, last line. கடைசி. Take God's word and change the things that are seen. Take God's word and change the things that are seen. Take God's word and change the things that are seen. Take God's word and change the things that are seen. How do you do that? You do that by opening your mouth and speaking it and believing it and seeing it what God has declared in His word. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு காண்பவற்றினுடைய அந்த தன்மையை நீங்கள் மாற்றிவிட முடியும். காண்பவற்றை மாற்ற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு காண்பவற்றை மாற்ற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து காண்பவற்றை மாற்ற முடியும். எப்படி? அந்த வார்த்தைகளை நாம் பேசுவதன் மூலமாக, திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக, அதன் நம்முடைய சிந்தனையில் வைப்பதன் மூலமாக, சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக இவ்வாறு காண்பவற்றை நாம் மாற்ற முடியும். அது நாம் எதை விரும்புகின்றோமோ அதை கொண்டு வர முடியும். Very, very important. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. When she was speaking these words, இந்த வார்த்தைகளை அந்த சகோதரி பேசிக் கொண்டிருக்கும் போது, Jesus, I am touching your flesh. ஆண்டவர் இயேசுவே நான் உம்முடைய உடலை தொடுகிறேன் என்று சொன்னபோது, At that time, அந்த சமயத்துல she did not think about a sickness. அவங்க தன்னுடைய நோயை பற்றி நினைக்கவே இல்லை. I repeat again. நான் இன்னொரு தடவை சொல்றேன். When she was speaking the words that Jesus, I am touching your flesh, ஆண்டவர் இயேசுவே உம்முடைய உடலை நான் தொடுகிறேன் அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, at that time, அந்த நேரத்துல she was not thinking about a sickness அவங்க நோயை பற்றியே அவங்க நினைச்சு கூட பார்க்கல. or how to get healed. எப்படி சுகமாகிறது அப்படி நினைக்கல. That's when அந்த நேரத்துல தான் afflictions are destroyed. அந்த கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. There are people who are speaking God's word, ஆண்டவருடைய வார்த்தையை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. but at the same time saying, when will I get healed? எனக்கு எப்போ சுகமாகும் அப்படி கேட்குறாங்க. So they are seen, non-seen, seen, unseen, seen, unseen, seen, unseen. காண்பவை காணாதவை, காண்பவை காணாதவை. Thank you, Jesus. So write down this point: seen, unseen, seen, unseen, seen, unseen. அதை எழுதிக்கங்க. We must get rid. நாம் We must get rid of that image. We must get rid of that image. We must get rid of that image of looking at the scene. காண்பவற்றினால் ஏற்படுகின்ற உருவகத்தை நாம் விட்டு விட வேண்டும். காண்பவற்றினால் ஏற்படுகின்ற உருவகம், இமேஜ்,
அதை நாம் விட்டுவிட வேண்டும். and produce another image. வேறு ஒரு உருவகத்தை Very, very ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Please, very, very important இது this is. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. And produce another image இன்னொரு உருவகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். inside of us. நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். And produce another image inside of us. நமக்குள் இன்னொரு உருவகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். According to the word of God. இறை வார்த்தையின் அடிப்படையில் இன்னொரு உருவகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். Then the afflictions. Then the affliction. அதன் பின் இன்னல்கள், கஷ்டங்கள். Then the affliction அதன் பின் இன்னல்களும் கஷ்டங்களும் of life வாழ்க்கையின் இன்னல்களும் கஷ்டங்களும் will work for you, will work in you, will work in you, உங்களில் அது செயல்படும். will work in you an eternal weight of glory and முடிவில்லாத eternal weight of glory. முடிவில்லாத மாட்சிமையை கொண்டு வரும். முடிவில்லாத மாட்சிமையை கொண்டு வரும். Can I share what will be the weight of glory? பார்க்கக்கூடியவற்றினால் வருகின்ற உருவகத்தை விட்டுவிட வேண்டும். காணாதவற்றின் உருவகத்தை நமக்குள் இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இன்னல்களும் கஷ்டங்களும் என்ன செய்யும்? ஈடு இணையற்ற மாட்சியை கொண்டு வரும். Did this friend bring you? இவங்க கொண்டு வந்தாங்களா? Did this friend bring you? Okay. How do I know? எப்படி தெரியும் எனக்கு? Because you are both sitting side by side. ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கறனால எனக்கு தெரியும். Now do you know why you believed her? உங்களுக்கு தெரியுமா நீங்க ஏன் அவங்கள நம்புனீங்க? Because she said I got. அவங்க சொன்னாங்க பாத்தியா எனக்கு I got evidence. எனக்கு என்னால நீ வா அப்படி சொன்னாங்க. When you saw evidence, அப்போ அங்க நிரூபணத்தை நீங்க உங்க கண்ணால அவங்கள பாத்தீங்க. you said I am coming. அப்ப சொன்னீங்க நான் வர்றேன்னு. So what she got the victory, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. she told you. அந்த வெற்றியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. Her faith எப்படி விசுவாசம் put a spark on you. உங்களுக்கு ஒரு தீப்பொறி மாதிரி உங்களுக்கு வந்துச்சு. So you came. அதனால நீங்க வந்தீங்க. So actually speaking, உண்மையிலே சொல்ல போனா 98% of the miracle was done by her. 98% உங்கள்ட்ட நடந்தக்கூடிய அற்புதம் அவங்களால வந்துட்டு. The finishing was done by me. அந்த ஃபினிஷிங் ஒர்க் கடைசில உள்ளத நான் செஞ்சேன். But listen. ஆனா when you got healed, நீங்க சுகமானதுனால there are so many others who saw. நிறைய பேர் இத கண்ணால பார்த்துட்டே இருந்தாங்க. Their faith also began to rise up. இப்போ அவங்களோட விசுவாசம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. இல்ல அப்படிதானே? இல்ல வளர்ந்துருக்குல இன்னைக்கு. சரியா? Come on. Now this affliction which was supposed to kill you, இந்த கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களை கொல்லக்கூடியவையாக இருந்தாலும் when you began to look at the unseen, நீங்க காணாதவைகளை பார்க்க ஆரம்பிச்ச போது none of us could see the Holy Spirit. இங்க நாங்க கண்ணை வச்சு ஹோலி ஸ்பிரிட் எங்க வந்தாருன்னு பார்க்கல. But praise God, we all saw him work in you. ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள்ட்ட செயலாற்றினதை நாங்க பார்த்தோம். That's why it's God's glory. அதுதான் ஆண்டவருடைய மாட்சி. How many years you are suffering? எவ்வளவு வருஷமா இப்படி கஷ்டங்கள்லாம் இருக்குது? 8 years. 9 years. ஐயோ 9 years? 9 years போ? 9 yearsல உள்ளதெல்லாம் போச்சு. 9 years sickness போ? 9 years sickness. See, that's glory. அதுதான் ஆண்டவருடைய மாட்சி. No. Let's say she would have got healed at home. இவங்க வந்து வீட்ல போய் சுகம் இருக்கலாம். Would that build up your faith? அது இங்க இருக்கவங்களோட நம்பிக்கை விசுவாசத்தை வளர்க்குமா? இல்ல. Now we saw this, okay? இங்க That நம்ம man பார்த்தோம். has recorded from all angles. He puts it on the YouTube. There's a Tamilian in Africa. He watches and he gets healed there. Now it's God's glory. Are you following what I'm saying? Are you following? So the very affliction that has come to kill you, when you start looking at this, you will not only defeat that affliction, now you will be a channel to destroy other afflictions wherever you go, because